السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مديرا وآمرا وتعليما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லா முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும், மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே நம்மை எல்லாம் பிறக்க செய்தானே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பாக்கியம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி நம்மை எல்லாம் இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்த்துள்ளானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஹயாத்தல் மௌத், அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவனை ஹயாத்தாக ஆக்குவான். யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவனை மௌத்தாக ஆக்குவான். அப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டவன் அல்லாஹு தஆலா. யாரை அவன் நாடுகிறானோ அப்படிப்பட்டவனை இந்த உலகத்தில் வாழ வைப்பான். தான் யாரை நாடுகிறானோ நினைத்த நேரத்தில் இந்த உலகத்தை விட்டும் பிரிய வைப்பான். மையத்தாக ஆக்குவான், மௌத்தாக ஆக்குவான். இதனுடைய ஆற்றல் எல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹு தஆலாவுடைய கையில் இருக்கிறது. ஹயாத் மௌத்துடைய இது என்பது நம்முடைய கையில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அது கிடையாது. அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவனை ஹயாத்தாக ஆக்குவான். யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவனை மையத்தாக ஆக்குவான். அதனுடைய ஆற்றல் என்பது அவனுடைய கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் ரமலானுடைய மாதத்திற்கு முன்பதாகவே நம்மை மௌத்தாக ஆக்குவதற்கு நாடி இருந்தால் அல்லாஹு தஆலா நம்மை மையத்தாக ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி செய்யாமல் நமக்கு ஹயாத்தை கொடுத்து, ஆஃபியத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அல்லாஹு தஆலாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். சில நபர்கள் கேட்பார்கள், நன்றி செலுத்துவது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயமா என்று கேட்பார்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஷேഖ்மார்களிடம் பையத்து வாங்கினாலும் உடனே அல்லாஹு தஆலாவுடைய அஸ்ரார்களை பற்றியும் உடனே அல்லாஹு தஆலாவுடைய ரகசியத்தை பற்றி சொல்லித்தர மாட்டார்கள். முதலாக சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹு தஆலாவிற்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாழுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் லேசாக ஆக்கிவிடுவான் என்று எவ்வளோ பெரிய ஷேഖுமார்கள் எல்லாம் சொல்கிறார்கள். சுக்ர் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயத்தில் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? அவன் கொடுத்த ஆரோக்கியத்தை அவனுக்காக வேண்டி நாம் செலவு செய்ய வேண்டும். அவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் செலவு செய்ய வேண்டும்.
அப்படி அவன் கொடுத்த ஆரோக்கியத்தை அவனை வணங்குவதற்காக நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் அதுதான் அவனுக்கு நன்றி செலுத்திய ஒரு விதம். அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தை நம்மை அடைய வைத்ததற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் என்ன? அவன் எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் நடங்கள், நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட முறையில் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கழிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் அதிகமான நபர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், ரமலானுடைய மாதம் என்று சொன்னால், நோன்பு என்று சொன்னால் காலை ஃபஜ்ரிலிருந்து மாலை மஹ்ரிப் வரை எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் வயிறை பட்டினியாக வைத்திருப்பது தான் நோன்பு, ரமலானுடைய மாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல ரமலானுடைய மாதம். வெறுமனே வயிறை காலியாக பட்டினியாக வைத்து கொண்டிருப்பது மட்டும் ரமலானுடைய மாதம் அல்ல, நோன்பு அல்ல. உலமாக்கள் இந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் நினைத்து கொண்டிருப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயம். ரமலானுடைய மாதம் என்பது காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாமல் குடிக்காமல் வெறும் பட்டினியாக கடப்பது நோன்பு அல்ல. சஹாபாக்கள் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நோன்பை கழித்தார்களோ அதே போல நாம் கழிக்க வேண்டும். சஹாபாக்கள் எவ்வாறு இந்த நோன்பை கழித்தார்களோ அதே போல் நாம் கழிக்க வேண்டும். தாபிஈன்கள், உலமாக்கள், நாதாக்கள், வலிமார்கள் எவ்வாறு இந்த ரமலானுடைய மாதத்தை கழித்தார்களோ அதே போல் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை கழிக்க வேண்டும். எவ்வாறு இந்த ரமலானுடைய மாதத்தை சஹாபாக்கள் கழித்தார்கள் என்று சொன்னால் மிகவும் பேணுதலாக இருந்தார்கள். பேணுதல் என்பது சொல்வதை விட மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக செய்தார்கள். இந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சஹாபாக்கள் வரை ரமலானுடைய முதல் பிறை கண்டுவிட்டால் இந்த துவாவை ஓதுவார்களாம். அல்லாஹும்ம சல்லிம் ரமலான், அல்லாஹும்ம சல்லிம் ரமலான். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு நீ சலாமத்து நிறைந்ததாக நீ ஆக்குவாயாக. ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு நீ சலாமத்து நிறைந்ததாக நீ ஆக்குவாயாக, மாறாக முசீபத்து நிறைந்ததாக நீ ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று சஹாபாக்கள் துவா செய்வார்களாம். இன்னொரு துவாவை செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்திற்கு எங்களை சலாமத்து நிறைந்தவராக ஆக்குவாயாக. முதல் எப்படி துவா செய்தார்கள்? ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு நீ சலாமத்து நிறைந்ததாக நீ ஆக்குவாயாக. ரமலானுடைய மாதத்திற்கு எங்களை நீ சலாமத்து நிறைந்ததாக ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள். ஏனென்று சொன்னால் நோய்வாய்ப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் மீண்டும் வருமா என்று சொன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைய தினம் இன்றைய ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதே போல் அடுத்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைவோமா என்பது நம்முடைய கையில் இல்லை. ஹயாத் மௌத் என்பது அல்லாஹ் தாலாவுடைய கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் தாலா இன்றைய ரமலானின் ஹயாத்தாக வைத்திருப்பான், அடுத்த ரமலானின் ஹயாத்தாக வைத்திருப்பானா என்பது நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதன் காரணத்தினால்தான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம சல்லிம் ரமலான், அல்லாஹும்ம சல்லிம் ரமலான். யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை சலாமத்து நிறைந்ததாக எங்களுக்கு ஆக்குவாயாக என்று சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துவா செய்திருக்கிறார்கள் என்று ஹதீஸின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நோன்பு என்று சொன்னால் காலையிலிருந்து மாலை வரை வெறும் வயிறை பட்டினியாக வைப்பது மட்டும் நோன்பு அல்ல. ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் அஸ்ஸியாம். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உங்களின் மீது நோன்பு கடமை என்று சொல்லியிருக்கிறான். அதாவது அலா பத்தனிக்கும் சியாம் என்று சொல்லவில்லை, உங்களுடைய வயிற்றின் மீது நோன்பு என்று சொல்லவில்லை, அலைக்கும் அஸ்ஸியாம், உங்களின் மீது நோன்பு என்று சொல்லியிருக்கிறான். உதாரணமாக நம்ம யாரையாவது பார்க்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, நீங்கள் சலாமத்தாக இருக்கிறீர்களா என்று சொன்னால் எவ்வாறு குறிக்கும்? அவர்களுடைய உடல் அனைத்தையும் குறிக்கும். அவர்களுடைய உடல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி
ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் குறிக்கும். அதே போல் அல்லாஹ் தஆலா அலைக்கும் அஸ்ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், வயிறுக்கு மட்டும் பட்டினியாக இருப்பது மட்டும் நோன்பு அல்ல, மாறாக நம்முடைய உடல் அனைத்து உறுப்புகளுக்கும் நோன்பு என்பது கடமை. கைக்கும் நோன்பு கடமை, காலிற்கும் நோன்பு கடமை, வயிற்றிற்கும் நோன்பு கடமை, வாயிற்கும் நோன்பு கடமை, காதிற்கும் நோன்பு கடமை, கண்ணிற்கும் நோன்பு கடமை. ஆகவே உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் நோன்பு என்பது கடமை. அது என்ன உடல் அனைத்திற்கும் நோன்பு என்பது கடமை என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எதை ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, பார்க்க வேண்டாம் ஆக்கியிருக்கிறானோ, அப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு நம்முடைய கண்ணை தாழ்த்தியிருப்பது, இது நோன்பு, கண்ணுக்குள்ள நோன்பு. இதை கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ, அப்படிப்பட்ட விஷயத்தை கேட்காமல் இருக்கிறோமே, அதுதான் காதுக்கு வைக்கக்கூடிய நோன்பு. எதை பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ, புறம் பேச வேண்டாம், மற்றவர்களை பற்றி கோல் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ, அப்படிப்பட்ட விஷயத்தை விட்டும் நாம் தவிர்ந்திருப்பது, அதுதான் வாய்க்குள்ள நோன்பு. கைக்குள்ள நோன்பு, இந்த விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு முன் வராதீர்கள், உங்களுடைய கரங்களை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானோ, அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து நம்முடைய கரங்களை பாதுகாத்து கொள்கிறோமே, அதுதான் கைக்கு வைக்கக்கூடிய நோன்பு. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நான் நோன்பு கடமை, வைத்திற்கு மட்டும் நோன்பு கடமை என்று நான் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், மன் சாம யௌமன் மின் ரமலான், எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ, ஃபஸல்லம மின் ஸலாஸத்தின் லலன்து லஹு அல் ஜன்னா என்று சொல்கிறார்கள். எவன் ஒருவன் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்த நிறையில் 3 விஷயங்களை, 3 உறுப்புகளை மிக பேணுதலாக பார்த்து கொள்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு நான் சொர்க்கத்தை நான் கேரண்டியாக தருகிறேன் என்று சொல்கிறார்கள். நாளை மறுமை நாளைக்கு வருவது மட்டும்தான் உன்னுடைய வேலை, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், சொர்க்கத்திற்கு நீ செல்லக்கூடிய அனைத்து வேலையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், 3 விஷயங்களை நீ பேணுதலாக இருந்து கொள். 3 விஷயங்களை விட்டும் நீ பேணுதலாக இருந்து கொள். ஒன்றாவது லிசானுஹு, தன்னுடைய நாவை நீ பேணுதலாக பார்த்துக்கொள். வ பத்தனுஹு, உன்னுடைய வயிற்றை நீ பேணுதலாக பார்த்துக்கொள். வ ஃபர்ஜுஹு, உன்னுடைய மர்மஸ்தானத்தை நீ பேணுதலாக பார்த்துக்கொள். ரமலானுடைய மாதத்தில் நான் உனக்கு மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்பொழுது இதிலிருந்து என்ன புரிகிறது? வயிற்றிற்கு மட்டும் பட்டினியாக இருப்பது மட்டும் நோன்பு அல்ல, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நோன்பு என்பது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இதை எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்று சொன்னால், சில நபர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் என்ன பெரிய ரமலானுடைய மாதம், காலையிலிருந்து மாலை வரை சும்மா பட்டினியாக இருக்கணும், அவ்வளவுதானே என்று அசால்ட்டாக அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நோன்பை ஒரு கிஃப்டாக, ஒரு பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறான். தக்வாவை பெறுவதற்காக, இறையச்சத்தை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த நோன்பை கழித்தார்களோ, சஹாபாக்கள் எவ்வாறு இந்த நோன்பை கழித்தார்களோ, தாபிஈன்கள் எவ்வாறு இந்த நோன்பை கழித்தார்களோ, அதே போல் நாம் இந்த நோன்பை கழிப்பதற்கு நம்மால் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி ஏராளமான ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் 3 பங்காக பிரிக்கிறார்கள். முதலாவது 10 ரஹ்மத்து நிறைந்த 10, அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை கேட்பதற்காக வேண்டி உள்ள 10 என்று முதலாவது 10ஐயும், இரண்டாவது 10 அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத்தை கேட்பதற்காக வேண்டியும், மூன்றாவது 10 அல்லாஹு தஆலாவிடம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள். அந்த நிலையில் நாம் எல்லாம் முதலாவது 10ஐ கடந்து
இரண்டாவது பத்திற்கு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது பத்தில் நடுநிலையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். மகஃபிரத்துடைய பத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகில் ஒரு மனிதர் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் என்ன செய்வான்? யாருக்கு அவன் தவறு செய்தானோ அப்படிப்பட்டவனை தேடி இதற்கு மேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று அந்த மனிதனிடம் செல்ல வேண்டும், தவறை மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி. உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால், டிராஃபிக் போலீஸ் இருக்கிறார். அவர் தங்களுடைய பைக்கை லைசன்ஸ் இல்லை என்று பிடித்து அதனை போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த போலீஸ் நம்முடைய வீட்டிற்கு வருவாரா? அந்த போலீஸ் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய பைக்கு இங்கே இருக்கு என்று சொல்வாரா? இல்லை. நாம் தான் அந்த ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி என்னுடைய பைக்கில் நான் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டி வைத்து வந்தேன், இதற்கு மேல் இப்போ இவ்வாறு செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று நாம் எவ்வளவோ கூத்தாடி அவர்களிடம் மன்னிப்பை கேட்டு அந்த பைக்கை வாங்கி கொண்டு வருவோம். ஆனால் கருணையே உருவான அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் பாவத்தை செய்து நாம் குடும்பம், பிள்ளை என்று சாதாரணமாக பாவமே செய்யாத நபர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து, என்னுடைய அடியானே, நீ பாவம் செய்த என்று சொன்னாய், அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் இறங்கி வருகிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு கருணையை மிகுந்த ஒரு இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கருணையை மிகுந்த ஒரு இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், குல் யா இபாதியல்லதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய நஃப்ஸிற்கு தீங்கு செய்து கொண்ட அடியார்களே, வாருங்கள் என்னுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக நீங்கள் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா? எவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா என்று அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பதற்காக வேண்டித்தான் இந்த மாதத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மட்டும் இந்த உம்மத்தை மன்னிக்க வேண்டும் நாடாமல் இருந்திருந்தால் இந்த ரமலானுடைய மாதத்தையே தந்திருக்க மாட்டான். இந்த உம்மத்தை மன்னிக்க வேண்டாம் என்று நாடி இருந்தால் இந்த ரமலானுடைய மாதத்தையே தந்திருக்க மாட்டான் என்று ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். பாவம் மன்னிப்பை அதிகமாக நாம் கேட்க வேண்டும். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, மலையளவு பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலாவிடம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை, அல்லாஹ் தெரியாமல் இந்த தவறுகளை செய்துவிட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். இந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எஜமானே, ஒரு மனிதர் தவறு செய்கிறார். தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பை கேட்கிறார். அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை மன்னிப்பானா, அவருடைய தவறை மன்னிப்பானா என்று அந்த மனிதர் கேட்டவுடன் எஜமான் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மீண்டும் அந்த மனிதர் கேட்டார், மீண்டும் அதே தவறை செய்கிறார். மீண்டும் அதே போல் அல்லாஹ் தஆலாவிடம் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கிறார். இவருடைய பாவங்களை மன்னிப்பானா, மீண்டும் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பானா என்று கேட்டார்கள். மீண்டும் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். மீண்டும் இதே போல் கேட்டார்கள். மீண்டும் இதே தவறை செய்கிறார். மீண்டும் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார். அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பானா, நிச்சயமாக மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த மனிதர் கேட்டார், எவ்வளவு தான் ஒரு மனிதர் பாவம் செய்வார்?
எவ்வளவு தான் அவன் மன்னித்து கொண்டே இருப்பான். உதாரணமாக இந்த உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தாய் ஒரு பிள்ளை தவறு செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு தாய் எதுவரை காத்து கொண்டிருப்பாள், பொறுத்து கொண்டிருப்பாள். ஒரு தடவை தவறு செய்தாள் என்று சொன்னால் மன்னிப்பாள். இரண்டாவது தடவை தவறு செய்தாள் என்று சொன்னால் அதையும் மன்னிப்பாள். மூன்றாவது தடவை பாவம் செய்தால், தவறு செய்தாள் என்று சொன்னால் தண்டிப்பாள். நான்காவது தடவை அந்த குழந்தை பாவம் செய்தது, தவறு செய்தது என்று சொன்னால் என்ன செய்வாள்? தன்னை விட்டு தூரமாக ஆக்கி வைப்பாள். இதுதான் இந்த உலகத்திலே உள்ளக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளவு தான் அல்லாஹ் தாலாவிடம் அந்த மனிதர் பாவ மன்னிப்பு கேட்பான், அல்லாஹும் எவ்வளவு தான் மன்னித்து கொண்டே இருப்பான் என்று அந்த மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கும் பொழுது எஜமான் அவர்கள் சொன்னார்கள், சைத்தானே விரண்டு போகும் அளவிற்கு அவன் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், சைத்தான் தான் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தவறுகளை அனைத்தையும் செய்ய தூண்டுபவன் அவன்தான். அப்படிப்பட்ட ஷைத்தான் இதற்கு மேல் இவனை நம்மால் வழிகெடுக்கவே முடியாது என்று அவன் நினைத்து அவன் தோல்வியை வெற்றுக்கொள்ளும் வரை நீ அல்லாஹ் தாலாவின் அவன் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவிற்கு கருணை உள்ள ஒரு ரப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வாலிபன் வருகிறார். வாலிபன் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா என்று அந்த வாலிபர் கேட்கிறார். அழுது கொண்டே இருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் கேட்டார்கள், அதன்புக அலமு அமிஸ்ஸமா, உன்னுடைய பாவம் பெரியதா அல்லது அல்லாஹு தஆலாவுடைய வானம் பெரியதா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த வாலிபர் சொன்னார், தன்பி அலமு மின்ஹு, என்னுடைய பாவம் தான் அல்லாஹு தஆலாவுடைய வானத்தை விட மிக உயர்ந்தது என்று அந்த வாலிபர் சொல்கிறார். மீண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தன்புக அலமு அமில் அர்த், உன்னுடைய பாவம் பெரியதா அல்லது அல்லாஹு தஆலாவுடைய பூமி பெரியதா என்று கேட்டார்கள். அதற்கும் அந்த வாலிபர் சொன்னார், தன்பி அலமு மின்ஹு, என்னுடைய பாவம் தான் இந்த பூமியை விட பெரியது என்று அந்த வாலிபர் சொல்கிறார். ஒரு கட்டத்தில் போன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தன்புக அலமு அமில் குர்ஷ், அல்லாஹு தஆலாவுடைய குர்ஷ் பெரியதா அல்லது உன்னுடைய பாவம் பெரியதா என்று கேட்டவுடன் அதற்கும் அந்த மனிதர் சொல்கிறார், தன்பி அலமு மின்ஹு, அதை விட என்னுடைய பாவம் தான் பெரியது. அல்லாஹு தஆலாவுடைய குர்ஷை விட, அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷை விட என்னுடைய பாவம் தான் பெரியது என்று அந்த வாலிபர் சொல்கிறார். இதை கேட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பா, அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், நிச்சயமாக உன்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். அப்படி என்னதான் இந்த உலகத்தில் நீ தவறு செய்தாய்? அப்படி என்னதான் அல்லாஹு தஆலாவே உன்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், அல்லாஹு தஆலாவுடைய வானத்தை விட உன்னுடைய பாவம் என்று பெரியது நீ சொல்கிறாயே, அப்படி என்ன பாவத்தை தான் நீ செய்த அந்த உலகத்தில்? அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு அந்த வாலிபர் சொன்னார், நாயகமே, நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். அது எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால், அரபி வசனத்திலே நப்பாஸ் என்று சொல்வார்கள். அதாவது மரணித்தவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அவர்களுடைய கபரை நோண்டி அவர்களுக்கு அணிவித்திருக்கக்கூடிய அந்த கஃன் துணியை எடுத்து அதை விற்கக்கூடிய ஒரு தொழிலை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று அந்த மனிதர் சொல்லிவிட்டு சொன்னார். அதே போல் எப்பொழுதுமே இதே வேலையை நான் செய்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் அதே போல் அந்த கபரை நான் நோண்டினேன். கபரை நோண்டும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண்மணியுடைய முகத்தை நான் பார்த்தேன். உடனே என்னுடைய உள்ளம் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை தோன்றியது. என்னுடைய உள்ளத்தை நான் அடக்கி கொண்டு அந்த கஃன் துணியை எப்பொழுது போல நான் உருவினேன். திடீரென்று என்னுடைய உள்ளம் தவறான எண்ணத்தை தூண்டி அந்த பெண்மணியிடம் நான் தவறான முறையில் நான் நடந்து கொண்டேன் என்று அந்த வாலிபர் சொன்னவுடன் அந்த வாலிபர் சொன்னார்,
உடனே அந்த வாலிபர் அந்த கஃன் துணியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் அந்த கபரில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, யா சாபல் ஃபாஜிர், இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தை செய்யக்கூடிய இளைஞனே, இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தை செய்த இளைஞனே, இப்படி கபர்வாசிகளுக்கு முன்னால் நிர்வாகமான என்னை ஆக்கிவிட்டாயே என்று அந்த கபரில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. உடனே அந்த வாலிபர் பயந்த நிலையில் அந்த கபரை திரும்பி பார்க்கிறார். அந்த பெண்மணி எழுந்து நிற்கிறார். நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் தான் உயிரோடு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல, கபர்வாசிகளும் உயிரோடு இருக்கிறவர்கள் தான். இது தனி டிபார்ட்மெண்ட், அது தனி டிபார்ட்மெண்ட். கபர்வாசிகள் என்பவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் நம்முடைய கண்களில் அவர்கள் மையத்தானவர்களைப் போல இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, கபரை நீங்கள் கடந்து சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக. அந்த சலஃபுனா வ நஹ்னு ஆசர், அன்தும் சலஃபுனா வ நஹ்னு ஆசர், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், கபருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறோம் என்று அழகிய ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்களே. அப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் மட்டும்தான் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, கபர்வாசிகளும் அவர்களுடைய கபரில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த பெண்மணி எழுந்து கேட்டார், இப்படிப்பட்ட பாவியான செயலை செய்த இளைஞனே, என்னை கபர்வாசிகளுக்கு முன்பதாக நிர்வாணமான நிலையில் என்னை நிற்க வைத்து விட்டாயே, அல்லாஹ் தஆலா சதா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறானே, அவனுக்கு முன்னால் ஜுனூபாலியாக குளிப்பு கடமையான ஒரு பெண்ணாக என்னை ஆக்கிவிட்டாயே, இப்படிப்பட்ட பாவியான செயலை நீ செய்து விட்டாயே என்று அந்த பெண்மணி, இறந்து போன பெண்மணி இறந்து பேசுகிறார். உடனே அந்த வாலிபர் பயந்து கொண்டு அந்த கஃன் துணியை அந்த கபரிலே தூக்கி எழுந்துவிட்டு ஓடி வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த வாலிபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த விஷயம் நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பால் நடந்த ஒரு விஷயம், நான் ஈமான் கொள்வதற்கு முன்பால் நடந்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மனிதர், அந்த வாலிபர் கேட்டார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் பட்டு தன்னுடைய தொடையில் அடைத்தார்கள். இப்படிப்பட்ட பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், உன்னுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், நீ சென்று விடு அப்படி என்று அந்த வாலிபரை சொன்னார்கள். உடனே அந்த வாலிபர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று அழுகிறார். எத்தனை நாள் என்று சொன்னால் 40 நாட்கள் அழுது கொண்டே இருக்கிறார். 40 நாட்கள் அழுது கொண்டே இருக்கிறார். யா ரப்ப ஆதம், யா ரப்ப ஹவ்வா, யா ரப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ஃபிருலி, யா அல்லாஹ், ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பே, ஹவ்வா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பே, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அந்த வாலிபர் அழுது கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 40 நாட்கள் அழுது கொண்டிருக்கிறார். தன்னுடைய பாவத்தை நினைத்து 40 நாட்கள் அழுது கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா உடனே ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அன்த ஹலக்தல் ஹல்க அமில்லா, அன்தல் ஹலக்தல் ஹல்க அமில்லா, நீங்கள் படைப்புகளை படைத்தீர்களா அல்லது அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்தானா? நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய படைப்புகளை நீங்கள் படைத்தீர்களா அல்லது அல்லாஹ் தஆலா படைத்தார்களா என்று ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன இது புதிதாக இருக்கிறது கேள்வி, அல்லாஹ் தான் எல்லா படைப்புகளையும் படைத்தான், அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் படைத்தான், அப்பொழுது மனித இடங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தருகிறானா அல்லது நீங்கள் ரிஸ்கை தருகிறீர்களா? அல்லாஹ் தான் ரிஸ்கை தருகிறான், அல்லாஹ் தான் உணவை தருகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உடனே ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் அந்த வாலிபனை மன்னித்து விட்டான், நீங்களும் அந்த வாலிபனை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அந்த ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள். எவ்வளோ பெரிய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உன்னுடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாவத்தையும் அந்த மனிதர் பாவ மன்னிப்பு கேட்டார். அதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விட்டான். அவர்களுடைய பாவத்தை மன்னித்துவிட்டு ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த வாலிபனுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், நீங்களும் அந்த வாலிபனுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் நிராசையாகிவிடவே கூடாது. அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா என்று அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் நிராசையாகிவிடக்கூடாது. எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்கிற உறுதி நம்முடைய நிலையில் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். நாம் நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் மிகப்பெரிய ஒரு பாவி, என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்தில் இருப்பார்களா என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் அல்ல பாவிகள், நாம் செய்த தவறுகளை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்டவர்கள் நாம் அல்ல பாவிகள். எவ்வளவோ தவறுகளை செய்துவிட்டு, எவ்வளவோ பெரிய பெரிய தவறுகளை செய்துவிட்டு 5 வேளை தொழுகாமல் நோன்பு வைக்காமல் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஹராமாக ஆக்கினானோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு நான் எந்த ஒரு தவறுகளையும் செய்யவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் தான் மாபெரும் பாவி என்று வலிமார்கள் இறைநேசர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு சொல்லு வருகிற ஒரு சொல்லு வலிமார்கள் சொல்வார்கள், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அவர்கள் தான் செய்த ஒரு சிறிய தவறை, ஒரு கொசு அளவு செய்த சிறிய தவறை தனக்கு மேலே, தனக்கு தலைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மலை இருப்பதை போல அவர்கள் நினைப்பார்கள். சிறிய தவறுதான் செய்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் நினைப்பது எப்படி இருக்கும்? மிகப்பெரிய மலை அளவு நாம் தவறு செய்து விட்டோமே என்று நினைப்பார்கள். அவர்கள்தான் முஃமின்கள் என்று சொன்னார்கள். பாவிகள் யார் என்று தெரியுமா? பாவிகள் யார் என்று தெரியுமா? மலையளவு பாவங்களை செய்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஐவேளை தொழுகுங்கள் என்று சொல்லியிருப்பான், அப்படிப்பட்ட தொழுகையை தொழுகாமல் அலட்சியமாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய விஷயங்களை ஹலாலாக்குவதை போல செய்வார்கள், ஹராமான விஷயத்தை. ஆனால் அவர்கள் எப்படி பாவங்களை, அவர்களுடைய தவறுகளை எப்படி நினைப்பார்கள் என்று தெரியுமா? அவர்களுடைய மூக்கில் ஒரு கொசுவை, ஒரு ஈ உட்கார்ந்ததை போல அவர்கள் நினைப்பார்கள். அவர்களுடைய மூக்கில் ஒரு மண் விழுந்ததைப் போல அவர்கள் நினைப்பார்கள். அதுதான் பாவிகளுக்கும் முஃமின்களுக்கும் வித்தியாசம் என்று இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். முஃமின்கள் என்றால் யார்? நம்முடைய தவறுகளை நாம் மிகப்பெரிய மலைகளை போன்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் தஆலா இதன் காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். பாவிகள் யார்? அவர்களுடைய மலை போன்ற பாவங்களையும், அவர்கள் மிக சிறிய பாவத்தை தான் நாம் செய்திருக்கிறோம், இதற்கு தான் அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்டவன் தான் பாவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எவ்வளவு தான் பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலாவின் பக்கமே நாம் செல்ல வேண்டும். எவ்வளவு தான் அல்லாஹ் தஆலா நம்மை ஒதுக்கி ஒதுக்கி வைத்தாலும் அல்லாஹ் தஆலாவிடம் நாம் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பதை கொண்டும் சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹ் தஆலாவை நெருங்கினார்களோ அதே போல் நாம் நெருங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ் தஆலாவை நெருங்கினார்களோ அதே போல் நாம் நெருங்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் ரமலான் மாதத்துடைய மக்ஃபிரத் இறங்கக்கூடிய 10 நாட்களை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நோன்பாளிக்கு தயார் செய்து வைத்திருந்த ரையான் என்கிற சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.